தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனை தோற்கடிக்க நடந்த சதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவனை தோற்கடிக்க நடந்த சதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 8 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். காட்டுமன்னார் கோயில் தான் களமிறங்கப் போவதாக அறிவித்திருந்தார். அதற்கான வேலைகளை செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் திடீரென தான் போட்டியிடவில்லை என கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாள் அவர்களுடைய மகனை வேட்பாளராக அறிவித்தார். இதற்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்த பொழுது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வந்துள்ளன. அதாவது காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட்டால் திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என திமுகவினருக்கு திமுக தலைமை ரகசியமாக உத்தரவிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. திருமாவளவன் வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைந்தால் அமைச்சர் பதவி கேட்பார் அல்லது துணை முதலமைச்சர் பதவி கேட்பார். ஆகவே திருமாவளவனை வெற்றி பெறக்கூடாது, திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என திமுகவினருக்கு திமுக தலைமை ரகசிய கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் கசிந்த காரணத்தினால் அதிர்ச்சி அடைந்த திருமாவளவன் தேர்தலில் நாம் போட்டியிட்டால் திமுகவினரே தம்மை தோற்கடிப்பார்கள் என கருதி போட்டியிலிருந்து விலகிவிட்டார் என கூறப்படுகிறது. திமுக ஒரு நம்ப வைத்து கழுத்தறுக்கிற இயக்கம் என்பதை விடுதலை சிறுத்தை கட்சிகள் நன்கு அறிவார்கள். வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தொண்டர்களுக்கும் விசிக தொண்டர்களுக்கும் ஒருமித்த மனநிலை இல்லை. இருவரும் எதிரெதிர் துருவங்களாக உள்ளார்கள். தேர்தலில் இணைந்து செயல்படுவார்களா என்பது கேள்விக்குறி.